கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு அழுதார். இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு சிந்தனையாக மறைவுரைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். இயேசு அழுதார் என்பதை 2 இடங்களிலே பார்க்கின்றோம். ஒன்று, லாசருடைய கல்லறையில் முன் சென்று நின்றபொழுது அவர் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வார்த்தைகளை பார்க்கின்றோம். இயேசு கண்ணீர் விட்டார், மனம் குமுறியவராய் இயேசு அழுதார் என்பதை பார்க்கின்றோம். அதே இயேசு இப்பொழுது எருசலேமை பார்த்து அழுகின்றார். ஏன் அழுகின்றார்? இயேசு எருசலேமுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாதோறும் சென்றிருக்கின்றார். எருசலேம் நகரிலே தங்கி திருவிழா கொண்டாடியிருக்கின்றார். இந்த எருசலேம் இறைவனுடைய திருமலை. அங்கேதான் ஒரு உயர்ந்த உன்னதமான யூதர்களுக்கான ஒரே கோவில் என்பது இருக்கிறது. இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் அவர் மனம் குமுறி அழுகின்றார். இயேசு அழுதார். ஏன் அழுதார்? அன்புக்குரியவர்களே, ஜெருசலேம் என்ற வார்த்தை சாலேம் என்ற வார்த்தையானது ஷாலோம் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இன்றைக்கும் யூதர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்வது என்று சொன்னால் ஷாலோம் என்றுதான் வாழ்த்துவார்கள். அமைதி உங்களுக்கு உரித்தாகட்டும், அமைதி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்ற எண்ணத்திலே, கருத்திலே ஷாலோம் என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்வார்கள். இந்த ஜெருசலேம் என்று சொல்லக்கூடிய ஷாலோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே அமைதி என்ற வார்த்தையினுடைய எபிரேய ஒரு மொழியாக அமைந்தது. இந்த ஷாலோம் ஜெருசலேம் என்பது அமைதியின் நகரம். இந்த அமைதியின் நகரம் இப்பொழுது அழிக்கப்பட போகிறது. அமைதி இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்க போகின்றோமே என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனைப்பட்டவராய் அழுகிறார். எனவே தான் அவர் சொல்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீர் அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார். ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி முற்றுகையிட்டு உன்னை அழிப்பார்கள். எருசலேம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். மதில்களால் சூழப்பட்டு அந்த நகரமானது காக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அது அழிக்கப்பட போகிறது. இந்த நாளிலாவது நீர் அமைதிக்குரிய ஒரு இடமாக இருப்பாயா? இல்லையே என்று அழுகிறார். அன்றைக்கு ஆண்டவர் அழுது சொன்ன வார்த்தைகள் இன்றளவும் அது அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே தான் த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா என்று சொன்னால் ஒரு சில இடங்களை நாம் குறிப்பிடலாம். அந்த வகையிலே அகில உலகம் என்ற வகையிலே ஜெருசலேம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடமாக, மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கும் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், யூதர்களும் இஸ்லாமியர்களும் அடுத்தடுத்த சுவற்றுக்குள்ளாக இருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் எப்பொழுதும் இவர்களுக்குள்ளே அண்ணன் தம்பி சண்டை என்பது, பங்காளி பிரச்சனை என்பது வந்து கொண்டே இருக்கும். அச்சுறுத்தலும் சண்டைகளும் சச்சரவுகளும் போர்களும் அபாயங்களும் எங்கிருந்து கிளம்புகின்றன என்று சொன்னால் இங்கிருந்து தான் கிளம்புகிறது. ஒரு சிறிய நாடு இஸ்ராயல். ஆனால் அந்த இஸ்ராயல் செய்கின்ற மிகப்பெரிய போர் குற்றங்கள், போர் அநியாயங்கள், குறிப்பாக பாலஸ்தீன நாட்டை அவர்கள் தாக்கி அழிக்கின்ற அந்த ஒரு கொடூரமான கொலைகள் எல்லாம் இந்த எருசலேமிலிருந்து தான் புறப்படுகிறது. அமைதியின் நகரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அன்று தொடங்கி என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய கண்ணீர் சும்மா விடாது. அவர் அழுதது நமக்கு எவ்வளவு பெரிய சாபத்தையும் தண்டனையும் கொடுத்திருக்கிறது என்பதை இன்றளவும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாவிகள் என்ற வகையிலே நாமும் ஒரு எருசலேமை போலத்தான் இருக்கின்றோம். பகட்டாக வாழ்கின்றோம், பெரியதாக நினைக்கின்றோம், மகிழ்ச்சியாக நாம் வெளியிலே தோன்றுகின்றோம். எப்படியெல்லாம் வாழலாம் என்று நாம் நினைத்து வாழ்கின்ற இந்த எருசலேம் போன்று தான் நாமும் இருக்கின்றோம். ஒரு நாள் வரும், கல்லின் மேல் கல் இராதபடி அனைத்தையும் அழிப்பார்கள் என்றார் ஆண்டவர் இயேசு. உண்மை. கிபி 70ஆம் ஆண்டிலே அந்த நாட்டை, அந்த நகரத்தை சுற்றி சூழ்ந்து அரணாக இருந்து அனைத்தையும் அழித்தொழித்தார்கள். கோவிலை சூறையாடினார்கள்.
கோவிலை முழுமையாக அழித்துவிட்டு சென்றார்கள். அன்று அழிந்த அந்த கோவில் இன்றைக்கும் அழிந்த நிலையிலேயே அப்படியே இருக்கிறது என்பது இன்னும் ஒரு அழத் தொடங்க வேண்டிய ஒரு சூழலாகவே இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்று தொடங்கிய அந்த இஸ்ராயேல் மக்கள் இன்றளவும் அப்படியே தான் உடைந்த நிலையிலே இருக்கின்றார்கள். இயேசுவை கண்டு கொண்டவர்கள் அல்ல. மெசியா வந்துவிட்டார், அவர்தான் அமைதியின் அரசர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார் இல்லை. ஆனால் கோவேரி கழுதையின் மேல் வைத்து எருசலேமிலே அவர் அரசர் என்று மக்கள் அழைத்து சென்று எதற்காக சென்றார்கள்? அவரை கொலை செய்வதற்கும் 3 நாள் கழித்து அவரை சிலுவையிலே அறைவதற்கும் தான் எடுத்து சொன்னார்களே ஒழிய அமைதியின் அரசர் வந்துவிட்டார் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டதினால் அல்ல. எனவே தான் எருசலேம் இன்னும் ஒரு சாபத்தை பெற்றுவிட்டது. காரணம் என்ன? அந்த எருசலேமில் தான் அமைதியையே அழித்து விட்டார்கள். அமைதியின் அரசனையே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அமைதிக்கான வழியையே அடைத்து விட்டார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைந்திருக்கிறது. எனவே எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி உன்னை தரைமட்டமாக்குவார்கள். உன்னுடைய மக்கள் அனைவரும் எப்பக்கத்திலேயும் சிதறடிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் எருசலேமை போன்று நாம் இருக்கின்றோம் என்று நினைத்தோம் என்றால் ஆபத்து. ஒரு காலம் வரும், நாமும் ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராத ஜெருசலேம் போன்று நாம் மாறுவோம், அழிக்கப்படுவோம். அப்பொழுது நாம் எந்த ஒரு கூச்சலும் எந்த ஒரு குரலும் எழுப்பினாலும் அது நீதியின் ஆண்டவருக்கு முன்பாக எடுபடாது என்பதை நினைத்து இப்பொழுதே அதை உணர்வோம், மனம் மாறுவோம். ஆண்டவருடைய அருளோடு நாம் என்றும் இறைவனுடைய இல்லங்களாக இருக்க முற்படுவோம். ஆமென்.